வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்பிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சுகாதார ஆராய்ச்சி மருந்தியல் பிரிவுகளில் உலக அளவில் வலுவான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை இன்று புதுதில்லியில் மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை எழுத்தாளர்களுக்கு இன்று வழங்கினார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் கூறியுள்ளார். நொய்டாவில் நடைபெறும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிகளின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் உட்பட 15 வீர வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். சுகாதார ஆராய்ச்சி மற்றும் மருந்தியல் பிரிவுகளில் உலக அளவில் இந்தியா தன்னை வலுவாக நிலைநிறுத்தியுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். தேசிய சுகாதார மாநாடு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி திறன்கள், ஸ்டார்ட் அப் வளர்ச்சியுடன் கூடிய மையமாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். ஒரே சுகாதாரம் தேசிய இயக்கம் அறிமுகம் செய்யப்பட்டதன் மூலம் இந்தியா பெருந்தொற்று தயார் நிலையை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். மத்திய அமைச்சகங்களும் மாநிலத்தின் பல்வேறு துறைகளும் இணைந்து மக்களின் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதாக எடுத்துரைத்தார். பல்வேறு நவீன மருத்துவ உள்நாட்டு தொழில்நுட்பங்களை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இப்பிரிவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தேசத்தின் மருத்துவ திறன்களை முன்னெடுத்துச் சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் அனைத்து பிரிவுகளிலும் ஆரோக்கியம் மேம்பட்டுள்ளதோடு பெருந்தொற்றுகள், தொற்று நோய்கள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 20வது G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு செல்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக ஜோகன்னஸ்பர்க் செல்லும் பிரதமர் G20 நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதோடு இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 128வது முறையாக வரும் 30ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். பொதுமக்கள் இது தொடர்பான கருத்துக்களை வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை பிரதிநிதிகளுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை இன்று புதுதில்லியில் மேற்கொண்டார். வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இத்துறையின் முக்கிய அம்சங்கள் தொடர்பாக அமைச்சர் இத்துறையின் பிரதிநிதிகளுடன் விவாதித்தார். அமைச்சர் மேற்கொள்ளும் 9வது கட்ட பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனையாகும் இது. ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பம், வங்கி, நிதி, காப்பீட்டு சேவை பிரதிநிதிகளுடன் அமைச்சர் நேற்று ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னி வாங்குடன் இணைந்து புதுதில்லியில் நடைபெறும் 16வது வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகளில் இன்று பங்கேற்கிறார். இதில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்துள்ள பென்னி வாங்குடன் இருதரப்பு நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பிற்கான ஆலோசனைகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளின் திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று பதவியேற்றார். பாட்னாவில் வரலாற்று சிறப்புமிகு காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு நிதிஷ்குமாரை தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 202 இடங்களில் அமோக வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அங்கு ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் அனுபவம் உள்ள திரு நிதிஷ்குமாரின் ஆளுமை திறனை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் 10வது முறையாக முதலமைச்சராக அவரது பணி சிறக்க வாழ்த்தியுள்ளார். 56வது சர்வதேச திரைப்பட விழா கோவா தலைநகர் பனாஜியில் இன்று வண்ணமயமான கலாச்சார நிகழ்வுகளுடன் தொடங்குகிறது. முன்னதாக வேவ்ஸ் உலக ஒலி அரங்கை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். 9 நாட்கள் நடைபெறும் திரைப்பட விழாவில் இந்திய, வெளிநாடுகளைச் சேர்ந்த 270க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%
விகிதம் குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை எழுத்தாளர்களுக்கு இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 59 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை காணொலி மூலம் திறந்து வைத்தார். வீட்டு வசதித்துறை சார்பில் 29 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவிலான 5 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். 190 உதவி பேராசிரியர்கள், 12 உதவி நூலகர்கள், 11 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான ஆணைகளையும் வழங்கினார். தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள 44 அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மேம்படுத்தும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலின் ஈரப்பத அளவை 22% உயர்த்தி வழங்குவது தொடர்பான மாநில அரசின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்க தாம் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக கூறிய அவர், மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் அதிகமாகியுள்ளதால் இதற்கான அவசியத்தை எடுத்துரைத்தார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணாக்கர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜெயங்கொண்டத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் காரணமாக உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது என்றார். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி திருவள்ளூர், நாகை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 கடலோர மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. இந்த 2 நாள் ஒத்திகை பயிற்சியில் கடற்படையினர், கடலோர பாதுகாப்பு படையினர், கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். 2008ஆம் ஆண்டு மும்பையில் கடல் வழியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் எதிரொலியாக கடற்பகுதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆண்டுதோறும் இந்த ஒத்திகை பயிற்சி நடைபெறுகிறது. கன்னியாகுமரியில் நடைபெறும் ஒத்திகை குறித்து எமது செய்தியாளர். கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கூடங்குளம் கடல் பகுதி வரை, சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து குளச்சல் கடல் பகுதி வரை என 2 குழுக்களாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படகில் சென்று சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலோர பகுதிகள் மட்டுமின்றி கன்னியாகுமரியில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை கண்காணிக்கும் வகையில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். சேலம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக 97% பேருக்கு இப்படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திருமதி பிருந்தா தேவி தெரிவித்துள்ளார். தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026க்கான பணிகள் நமது மாவட்டத்தில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 97% வாக்காளர்களுக்கு இப்படிவங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வழங்கப்பட்டுள்ளது. படிவங்களை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் முழுமையாக பூர்த்தி செய்து திரும்பவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பூர்ணிமா தெரிவிக்கிறார். ஃபார்ம்ஸ் அவங்க அங்க இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்பர் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபார்ம் கொண்டு போய் எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணாம எல்லா ஃபார்ம்ஸுமே சேர்த்துறோம். டெத் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டீடைல்ஸ் கேட்டு வெரிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஃபார்ம்ஸ் ஒரு சிலர் ஃபில் பண்ண தெரியாமலே இருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நாங்களே கேட்டு ஃபில் பண்ணி அந்த வேலையை முடிச்சிட்டு இருக்கோம். தர்மபுரியிலும் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட படிவங்களின் கணினி பணிகள் நடைபெறுவதாக தொப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இன்பசேகரன் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள SIR படிவத்தினை வீடு வீடாக சென்று வழங்கும் பணியினை முடித்துவிட்டு தற்பொழுது திரும்ப பெறும் பணியினை செய்து கொண்டிருக்கின்றோம். வாக்காளர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயத்தினை நிவர்த்தி செய்து அந்த படிவத்தினை திரும்ப பெற்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள BLO ஆப்பின் வழியாக அதனை பதிவேற்றம் செய்யும் பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது வரை 805 படிவத்தினை அந்த ஆப்பின் வழியாக பதிவேற்றம் செய்து முடித்துள்ளேன். திருச்சி காஜாமலை பாரதிதாசன் தொலைதூர பல்கலைக்கழகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி இன்று நடைபெற்றது. நொய்டாவில் நடைபெறும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் உட்பட 15 வீர வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இதுவரை இப்போட்டியில் 20 பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார ஆராய்ச்சி மருந்தியல் பிரிவுகளில் உலக அளவில் வலுவான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை இன்று புதுதில்லியில் மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை எழுத்தாளர்களுக்கு இன்று வழங்கினார். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை
தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நொய்டாவில் நடைபெறும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிகளின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் உட்பட 15 வீர வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.